சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். அடியேனுடைய பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனுடைய புன்னகையை தினந்தோறும் போய் ரசிப்பார். அவர் வடுவூரில் வசித்த காலம் தினமும் போவார், ராமன மங்களாசாசனம் பண்ணுவார். அந்த புன்னகை மன்னனாகிய வடுவூர் ராமனின் புன்னகையை ரசிப்பார். ரசிக்கும் போது அப்படியே ராமனுடைய அருளாலே ராமாயணத்திலேருந்து ஒரு காட்சி அவர் மனத்திரையில் தெரியும். அதை அப்படியே பாடி அந்த காட்சியை நினைச்சுதான் நீ சிரிக்கிறியான்னு இந்த புன்னகை ராமாயணத்தை எழுதி வந்தார். இந்த நிலையில சுந்தர ஸ்பந்தம் தொடங்கி 7 ஸ்லோகங்கள் எழுதியாச்சு. இப்ப இந்த 7 ஸ்லோகங்களும் எப்படி அமைச்சிருக்காருன்னா, இந்த புன்னகை ராமாயணம் எழுத தொடங்கி சுந்தர ஸ்பந்தத்துக்கு வந்துட்டார். சுந்தர காண்டத்தின் சாரம் அதுல இதுவரை 7 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். 7 என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹனுமான் கண்டேன் சீதையைன்னு சொன்னதும் ராமன் புன்னகை செய்தான்னு ஒரு 3 ஸ்லோகம். ஆனா சுந்தர காண்டத்துல ஹனுமானுடைய பெருமைகளையும் சொல்லணும். அதனால அது சிலது பிளாஷ்பேக்கா ஹனுமான் சொல்வதாக அடுத்து ஒரு 4 ஸ்லோகம்னு வச்சார். ஆனாலும் ஹனுமான் தன் வாயால தன் பெருமையை சொல்ல மாட்டாரே. அப்போ மனத்திரையில் ராமன் காட்டக்கூடிய காட்சியிலும் ஹனுமான் ஒரு சுரசாவ புத்தி கூர்மையால் வென்றாலும் அப்படியெல்லாம் இல்லாம எனக்கு அவ அழகா இடம் கொடுத்தான்னு அவளை கொண்டாடுறார். ஒரு மைனாக்கத்தை கடந்து சென்றாலும் எல்லாம் ராமன் அருள், தந்தையின் அருள், அவர் எனக்கு ஒதுங்க இடம் கொடுத்தாருங்கிறார். ஓம் பெருமையை சொல்லுனா அங்கதனுடைய சாகசத்தை சொல்றார். அப்போ வில்லூர் சுவாமிக்கு கொஞ்சம் ஒரு யோஜனை வந்துதான், இதை எப்படித்தான் நாம எழுதுறது? ஏன்னா ஒரு முழு ராமாயணம் எழுதுகிறோம் என்றால் சுந்தர காண்டத்தில் சொல்லப்பட்ட ஹனுமானுடைய சாகசங்களை எழுதணும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, தனியா ஒரு சாதாரணமா ராமாயணம் எழுதுறாருன்னா சுந்தர காண்டத்துல என்னன்னா ஹனுமான் பண்ணார்னு எழுதிடலாம். இது புன்னகை ராமாயணம். ஒரு ஸ்லோகமும் முடிக்கும் போது அதை நினைச்சுதான் ராமன் புன்னகை செய்யறான்னு எழுதணும். அப்போ ராமன் அவதாரப்படி பகவான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான், எல்லாம் அறிவான்ங்கிறது அப்புறம். ஆனா அவதாரத்தின்படி ராமன் பக்கத்துல இல்ல. சுந்தர காண்டத்துல ஹனுமான் செய்த எந்த சாகசத்தையும் ராமன் நேர்ல பார்க்கல. அப்போ பண்ணின ஹனுமானாவது சொல்லுவாரான்னா அவரும் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ ஹனுமான் செஞ்ச சாகசத்தை ராமன் நினைக்கணும். அதை நினைச்சு அவன் புன்னகை செய்யணும்னா இதை எப்படி ஸ்லோகமா எழுதுறது? இதை சிந்தித்தபடியே வில்லூர் சுவாமி இரவு கண் வளர்ந்து அருள்கிறார், உறங்குகிறார். அன்றைக்கு வடுவூர் ராமனுடைய அருளாலே அவருக்கு ஒரு கனவு வந்ததாம். அதுதான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு புன்னகை ராமாயணம்னா இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் இல்லாம எழுத முடியாது. அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல பார்த்தா வடுவூர் ராமனுடைய மடியிலே சீத்தை அமர்ந்து காட்சி அளித்தாளாம். அது மட்டும் இல்ல, வடுவூர் ராமனுடைய மடியில் அமர்ந்திருக்கும் சீத்தை ஹனுமானுடைய பெருமைகளை ராமனுக்கு எடுத்து சொன்னாளாம். இத கனவுல பார்த்தார் வில்லூர் சுவாமிக்கு விஷயம் புரிஞ்சிடுத்து. இந்த ராமன் வடுவூருக்கு வந்ததே இதுக்காகத்தான். அப்ப இந்த ரம்யமான காவிரி கரையிலே வடுவூருங்கிற க்ஷேத்திரத்துல எழுந்தருளி அந்த க்ஷேத்திரத்துல சீத்தை தன் வாயால் ஹனுமானின் பெருமையை சொல்லணும். அதை கேட்டு தானும் ரசிக்கணும்னு ராமன் ஆசைப்பட்டிருக்கான். அதை சீத்தை சொல்லும் போது ஹனுமானையும் பக்கத்துல வச்சுக்கணும். ஏன்னா அவன் தான் தன் வாயால பெருமையை பேசக்கூடாதுங்கிறான். அட்லீஸ்ட் சீத்தை பேசுறா பார், நீ செய்த சாகசங்களை தான் சொல்றா, பரவாயில்ல, உன் பெருமையை நீயே கேட்க கூடாதுன்னு நகர்ந்து போயிடாத, நான் கேட்டு சந்தோஷப்படுறேன், என் சிரிப்பை ரசிப்பதற்காகவாவது நீ கூட இருன்னு ஹனுமானையும் கூட வைத்துக்கொண்டு லக்ஷ்மணனையும் உடன் வைத்துக்கொண்டு வடுவூர்ல ராமன் இப்படி சிரிக்கிறான்னா அந்த சிரிப்புக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை. பக்தனாகிய ஹனுமான் செய்த சாகசங்களை எல்லாம் சீத்தை சொல்ல பகவானுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம்? அவன் பக்தன் எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணியிருக்கான்னா அதை நினைத்து புன்னகை செய்கிறான். அதனாலதான் வேற எந்த ஊர்லயும் ராமன்ட்ட பார்க்க முடியாத புன்னகையை வடுவூரில் மட்டும் பார்க்க முடிகிறது. இது கனவிலே தெரிந்தது. அடுத்த நாள் காலை வில்லூர் சுவாமி வடுவூர் கோவிலுக்கு போறார். இந்த ஸ்லோகம் பாடுகிறார். அதுதான் சுந்தர ஸ்பந்தத்தின் 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகம் தொடங்கி இந்த சுந்தர ஸ்பந்தத்தின் நிறைவு ஸ்லோகம் 63வது ஸ்லோகம் வரை இதே காட்சியில் அமைச்சுட்டார். இப்போ எப்படி இதை கொண்டு போறாருன்னா, சுந்தரகாண்ட சம்பவம் தான், ஆனா இத பிளாஷ்பேக்கா பட்டாபிஷேகம் எல்லாம் ஆன பின் சீத்தை ராமனிடம் ஏகாந்தமாக ஹனுமான் என்னென்ன லீலைகள் என்னென்ன சாகசங்கள் செய்தான் என்பதை எடுத்து சொல்கிறாள்னு அந்த காட்சியை வச்சுட்டார். ஆக இப்போ வடுவூர் கோவிலுக்கு போறார், புன்னகை ராமனை சேவிக்கிறார், அருகிலே சீத்தையை சேவிக்கிறார், லக்ஷ்மணன் ஹனுமானை சேவிக்கிறார். இந்த ஸ்லோகம் பாடுகிறார். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஹனுமான் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க தயாராகுங்கள். சுந்தர ஸ்பந்தம் 8வது ஸ்லோகம். அயம் வக்தா நஸ்யாத் நிஜ ரசித காரியஸ்ய நியதம் ததஸ்தத் ஸ்வார்ச்சாயாம் விஹித வடுவூர் கேக வசதிஹி ஸ்ருணோமி ஸ்ரீவாச்சா
ஜனகதனயாயா அகமிமாம் விதாயாங்கேஹேதி ஸ்வயமரச்சயோ மந்தஹசிதம். இப்போ ஒரு கேள்வி போலவே இதை கேட்டுட்டார். நீ கனவுல காமிச்சடா, அதுதானா விஷயம் என்று வடுவூர் ராமனை பார்த்து கேள்வி கேட்பது போல் இந்த ஸ்லோகம் வச்சிருக்கார். என்னன்னா, ராமா, நீ உன் திருவுள்ளத்துல நினைச்சு பார்த்த அயம் வக்தா நஸ்யாத், இனியும் ஹனுமான்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா நீ பண்ண சாகசத்தை சொல்லுன்னா அங்கதான் ஒத்தனை அழிச்சாங்கிறான், நீ யாரை பார்த்தேன்னு சொல்லுன்னா மைனாக்கா இடம் கொடுத்தாருங்கிறான், யாரை ஜெயிச்சேன்னு கேட்டா சுரசா வாய்க்குள்ள ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கிறான். ஓகே, அயம் வக்தா நஸ்யாத் சொல்ல மாட்டான். ஏன்னா நிஜ ரச்சித காரியசிய நியத்தம், தாம் பண்ண காரியத்தை தன் வாயால பேசக்கூடாது. அப்கோர்ஸ் ராமனும் பார்த்தான், அது முறையும் இல்லை. யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு உன் ஆட்டோபயோகிராஃபின்னு உன் பெருமையை உன் வாயாலேயே உபன்யாசம் பண்ணுன்னா யாராவது சொல்லுவாளா? அப்ப அது சரியில்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா, ததஸ்தத் ஸ்வார்ச்சாயாம், அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா இன்னொரு அவதாரம், அர்ச்சாவதாரம்னு ஒரு அவதாரம் எடுக்கணும். அப்போ வடுவூர்ல அர்ச்சாவதாரம் எடுத்ததுக்கே என்ன பர்பஸ்னா, ஹனுமான் புகழ கேட்கணும்னு ஆசையாம். அதனால விபவாவதாரம்னு ராமனா அவதரித்த நாமோ ஸ்வ அர்ச்சாயாம், அர்ச்சாவதாரம்னு ஒரு அவதாரம் எடுத்து விகித வடுவூர் கேக வசதிஹி, வடுவூருங்கிற க்ஷேத்திரத்துல கோவில் கொண்டு ஸ்ருணோமி ஸ்ரீவாச்சா, ரொம்ப இனிமையான அழகான வார்த்தையாலே ஹனுமானுடைய புகழை கேட்போம். யார் மூலம்? ஜனகதனயாயா அகமிமாம். இதோ சீதாதேவி இருக்காளே, அவள் நேரிலேயே ஹனுமானுடைய சாகசத்தை அசோகவனத்துல பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய நல்ல அரக்கிகள் தோழிகளா இருக்கக்கூடிய திருஜட்டை சரமா போன்றவரெல்லாம் ஹனுமானின் பெருமையை சீதைக்கு சொல்லியிருக்கா, நன்னாவே கேட்டிருக்கா. ஆகையினால அவள் சொல்லட்டும். அதையும் சீத்தை கோவில் கொள்ளும் போது சீத்தை ராமனுக்கு அப்கோர்ஸ் பக்கத்துல இருக்கான்னாலும் சொல்லும் போது எப்படி இருக்கணுமா? ராமன் சொல்றானா, விதாய அங்கேஹேதி, என்னுடைய மடியிலேயே சீத்தையை அமர்த்தி கொண்டு மடியில உட்கார்ந்து சீத்தை ஹனுமானுடைய பெருமையை சொல்ல அதை நான் கேட்டு இன்புற இதை விட எனக்கு வேற ஏதாவது ஆனந்தம் உண்டா என்று விதாயங்கேஹேதி ஸ்வயம் அரச்சயோ மந்தஹசிதம். அப்படி சீத்தை சொல்லி நான் ஹனுமானுடைய பெருமையை கேட்டால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தானா ராமன். அப்பவே ஒரு புன்னகை வந்துட்டான். ஓ ராமா, வடுவூர்ல நீ சிரிச்சுட்டே இருக்கியே, அந்த புன்னகை தானே இது என்று கேட்டுட்டார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் என்னன்னா, ராமா நீ முடிவு பண்ணிட்ட, இனியும் ஹனுமான்கிட்ட கேள்வி கேட்டா நாம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். ஏன்னா தன் பெருமையை தன் வாயால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால வடுவூர்ல அர்ச்சாவதாரத்துல எழுந்தருளி சீதைய மடியில உட்கார வச்சு அவ வாயால ஹனுமானுடைய பெருமையை சொல்லி அவ வாயால நான் கேட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போதே உனக்கு ஆனந்தம், புன்னகை எழுந்து விட்டது என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி. அதனால் புன்னகை எழுந்ததா என்று ஒரு கேள்வியின் வடிவத்துல வச்சிருக்கார். அப்போ அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் எந்த போக்குல வருங்கிறத அந்த ட்ராக்கை இந்த ஸ்லோகத்திலேயே வடிவமைச்சு கொடுத்துட்டார். ஏன்னா ஒரு ட்ரெயின் அந்த ட்ராக்குக்கு மாறுறதுன்னா அதை மாற்றுவார்கள் அல்லவா, அது போல இங்க ட்ராக் மாறுகிறது என்பதை இந்த 8வது ஸ்லோகம் வாயிலாக நமக்கு உணர்த்தி விட்டார். இப்போ 3 விஷயம். இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமானின் பெருமையை சீத்தை எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தான். நினைச்சு பார்த்தாலே ஆனந்தம். சுந்தரகாண்டம் கேட்க போறோம்னு ராமனுக்கு ஆனந்தம், அதனாலே சிரித்தான். அதுவும் சீத்தை வாயால் சுந்தரகாண்டம் கேட்க போறோம்னு ஆனந்தம், அதனாலே சிரித்தான். 2, இதிலே ஹனுமானுடைய எந்த கல்யாண குணம் வெளிப்படுகிறதுனா, அதேதான், தன் பெருமையை தன் வாயால் என்றுமே அவர் பேச மாட்டார். அந்த பணிவு வினயம், அதுதான் ஹனுமானுடைய ஏற்றம். இன்னைக்கும் தில்லை விளாகம் என்ற க்ஷேத்திரம், அங்க போய் ஹனுமானை சேவிச்சு பாருங்க. தில்லை விளாகம் ராமர் கோவில் ரொம்ப ஃபேமஸ். நாமே நம்முடைய புன்னகை ராமாயணம் பயணத்தில் நிச்சயம் அங்கேயும் ஒரு நாள் போறோம். அங்க ஹனுமானை சேவிச்சா தன்னுடைய இடது கையை இப்படி வச்சுட்டு வலது கையால வாயை பொத்திண்டு ராமன் முன்னாடி அவ்வளவு பணிவோடு நிற்பார். ஒண்ணுமில்லாத நாமெல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கிறோம், ஹனுமான் இப்படி நிற்கிறார். அதுதான் அவருடைய பணிவு, கல்யாண குணம். 3, இந்த ஸ்லோகத்தை ரசிக்கக்கூடிய நமக்கு என்ன பலன்னா, அந்த பணிவு நமக்கும் கிடைக்கும், சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண பலனும் கிடைக்கும். வாங்க ஸ்லோகத்தை அனுபவிப்போம். அயம் வக்தா நஸ்யாத் நிஜ ரச்சித காரியஸ்ய நியதம் ததஸ்தத் ஸ்வார்ச்சாயாம் விஹித வடுவூர்கேக வசதிஹி ஸ்ருணோமி ஸ்ரீவாச்சா ஜனகதனயாயா அகமிமாம் விதாயாங்கேஹேதி ஸ்வயமரச்சயோ மந்தஹசிதம் என்று சொல்வோம். பணிவும் நிறையும், சுந்தரகாண்ட பாராயண பலனும் கிடைக்கும். இனி சீத்தை பேச போகிறாள், ராமன் கேட்டு சிரிக்க போகிறான், நாம கேட்டு ஆனந்தப்பட போகிறோம். நன்றி, வணக்கம்.